வெங்காயம் படத்தை ப்ரமோட் பண்ணதுக்காக நன்றி சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் நானும் இருக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ராஜ்குமார் கிட்ட நான் சேர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தான். என்ன எனக்கு ஃபோன் பண்ணது வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் தான் ஃபோன் பண்ணார். நம்ம தம்பி ஒருத்தர் வராருங்க, ஐயாவோட தொண்டர், நீங்க என்னன்னு பார்த்து என்ன முடியுமோ செய்யுங்க. ஏன்னா அவருக்கும் பெருசா சினிமா பத்தி எல்லாம் தெரியாது ராமகிருஷ்ணனுக்கு. வந்தா இப்படி ஆசிட்டிஸ் நீங்க சத்யராஜாவே வரணும், அதுல ஒரு பாட்டு வருது, அதுல மட்டும் பெரியார் கெட்டப்ல ஒரு 4-5 ஷாட் வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். எனக்கு வந்து ஒரு படம் நடிக்கல எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கதாநாயகன நடிக்கலையாவது முழு கதையை சொல்லுவாங்க. இவங்க மியூசிக், இவங்க கூட நடிக்கிறவங்க, கவுண்டமணியனா செந்தில், அது இதுன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். இப்போ கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு 20 வருஷமா வந்து நம்ம கேரக்டர் தப்பு இல்லாம இருந்தா போய் நடிச்சுட்டு வந்துடுது, அவ்வளவுதான். நானும் கூட அதுக்கு ஒரு பஞ்சு டைலாக் வச்சிருக்கேன். வால்டர் வெற்றிவேல் அமெரிப்படை காலத்துல சினிமா என் கையில் இருந்தது, இப்ப நான் சினிமா கையில் இருக்கேன். அதனால வந்து போனமா வந்தம்மா, அதுதான். அப்புறம் நான் நடிக்காத படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ப்ரமோஷன் நான் போறதில்லை. இப்ப சேரன் சார்னா போயாருன்னா என்ன, எழுத்தாளர் சங்க தலைவர், இயக்குனர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர்னா போயிடணும். நான் ஏன் போறதில்ல, என்ன பிரச்சனை என்னன்னா, மாசம் ஒரு படம் வருது. அது நான் போன மாசம் வந்து சாருகேசி, இந்த மாசம் ஜிடி நாயுடு, அடுத்த மாசம் மண்டாடி வருது. இப்ப நம்ம நடிச்ச படத்தை பத்தி நம்மளுக்கு சின்ன விமர்சனம் மனசுக்குள்ள இருந்தாலும் கூட அது மேடையில சொல்றது நாகரிகம் இல்லை. அந்த படத்தை பத்தி புகழ்ந்துதான் பேசியாகும். என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக், ஒரு 2 பால் ஓவராகவே போடுவேன், எக்ஸ்ட்ராவா 2 பால் போடுவேன். ஏன்னா மனிதர்களுடைய சந்தோஷம், குறிப்பா கலைஞர்களுடைய சந்தோஷம் வந்து அங்கீகாரத்துக்காக ஏங்குவது தானே, பாராட்டுக்காக ஏங்குவது அப்படிங்கிறத மனிதனுடைய மனமே. அதனால அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போவோமே. நானும் மணிவண்ணன் சார்ல சும்மா தமாஷா சிரிச்சு பேசினேன். தலைவரை ஐஸ் வைக்கிறதுனா சின்ன கியூப் எல்லாம் வைக்கக்கூடாது தலைவரை, அது வலிக்கிட்டு வந்துடும். பெரிய பாரை தூக்கி போட்டு அடிச்சிடணும். ஒன்னா அவன் மண்டை உடையணும், இல்லாச்சு ஐஸ் உடையணும். ரெண்டுல வைக்கிற ஐஸ் அப்படி வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றேன். பட் இந்த படத்துக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, வெங்காயம் படம் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா நான் போய் ஒரு நாள் நடிச்சுட்டு வந்தேன், 2 நாள் நடிச்சுட்டு வந்தேன். மற்றபடி உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. படம் பார்த்தப்ப என்னடா இவ்வளவு பிரமாதமா இருக்குது, இது என்ன, டேக் ஆஃப் ஆகுறது கஷ்டம் எனக்கே தெரியும். ஆனந்தமன்ல மட்டும் பிரமாதம் விமர்சனம் எழுதுறான்னு நினைக்கல. அப்ப வந்து இந்த மாதிரி மீடியா எல்லாம் ஆனந்தவுடன் குங்குமம் மாதிரி பத்திரிக்கை, எல்லா பத்திரிகையிலையும் பிரமாதமா எப்படி சேரன் சார் ஆட்டோகிராஃப் வந்து அடிச்சு தூக்கி ஒரு 10 நாள் கழிச்சு செம பிக்கப் நினைக்கிறல, எங்கேயோ போயிடுச்சு. ஆட்டோகிராஃப் போட்ட கூட பெரிய போடு. அது மாதிரி விமர்சனங்கள்லாம் பிரமாதமா இருக்குது. பட் படம் டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் சரி எத்தனையோ படங்கள் இப்படி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா, ரோகிணி மேடம் பார்த்துட்டு சேரன் சார்கிட்ட சொல்லி அதை ரீரிலீஸ் பண்ணி அதுல ஒரு காசு பார்த்தது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து சேரன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் ஒரு இயக்குனருடைய கற்பனை பாருங்க. சேரன் சார் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துல போய் கிராமத்துல இருக்கிறவங்களையே நடிக்க வச்சு எடுக்கிறோம். குறிப்பா அவங்க அப்பா வந்து பிரமாதம் நடிச்சிருப்பாரு. அந்த கஷ்டத்தை ஒரு படமா எடுக்கிறது ஒரு படம். அந்த எவ்வளவு காமெடிகள் அதுக்குள்ள இருக்கும். ஊருக்குள்ளேயே ஆளுகளை பிடிச்சி நடிக்க வைக்கிறது, ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிறது. நான் அந்த படம் பார்த்து பிரமாதமா இருந்தது. இப்ப இந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டேன், எனக்கு இன்னும் பெரிய குழப்பத்தில் இருக்கிற ஒன்னு சேரன் சார் கிட்ட கேட்டேன், எப்படி சேரன் சார் அது பண்ணாங்க. சரி இவரே நிறைய எல்லா கேரக்டரும் ஒருத்தரே பண்றதுங்கிறது ஓகே. நம்ம கேமராவும் இவரே ஹேண்டில் பண்றாருன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கேரக்டர், அந்த பக்கம் ஒரு கேரக்டர் எல்லாமே இவர் பண்றாரு அப்படின்னா அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இவரு பெரிய கொடுமைங்க. நான் தெரியாதனமா வில்லாரிவலன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அதுவே வந்து எனக்கு ஒரு 125 படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணல. அப்பதான் நடிப்புங்கிறது எவ்வளவு சுகமான வேலைன்னு தெரிஞ்சது. ஏங்க ஒரு படம் டைரக்ட் பண்றோன்னு விட்டீங்க. ஏங்க ஆர்ட் டைரக்டர் கலை வந்து பேசுவாரு, இது சோஃபா போடலாமா சேர் போடலாமா, கலை நீங்க தலைவரை கொஞ்சம் சோஃபா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னா, நக்மாவோட காஸ்டியூமர் வருவார், சார் புடவை கொடுக்கலாமா சார், சுடிதார் கொடுக்கலாம். அவங்க கிட்டே கேளுங்க, அவங்களுக்கு தெரியாதா. சரி சுடிதார் கொடுங்க, சுடிதார் குடிங்கன்னு டைலாக் எழுதலாம போகையில ஹேர் ட்ரெஸ்ஸர் வருவார், சார் நக்மாக்கு கொண்டையா லூஸ் ஹேரா ஜடையா சார். அம்மா தேவையா உனக்கு டைரக்ஷன்.
ஃபைட் மாஸ்டர் ரேம்பர் வச்சுக்கலாம் வந்து சார் நாளைக்கு எத்தனை ஃபைட்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் ராம்நாத் நின்றுட்டே இருப்பார். 50ன்னு சொன்னா அவரை வருத்தப்படுவாரா, 10 சொன்னா 10ன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சார் 10 பேர் வச்சு எடுத்தா நல்லா இருக்கா சார், கிராண்டா இருக்கா இருப்பாரு. இவ்வளவு சிகலுக்கு நடுவில் படம் இதையெல்லாம் முடிச்சுட்டு மாமன் மகள்னு ஒரு படம் போறேன்னா ஜோடி மீனா, மணிவண்ணன், கவுண்டமணி என்ன, குருதனவால் டைரக்ஷன், பொள்ளாச்சியில அப்படியே சொர்க்கமா தெரியும். ஷார்ட் அடினா போனோம், ஸ்டார் கேமரா ஆக்ஷன் நடிச்சோம், கட்டுனா வந்து உட்கார்ந்தோம், உலக அரட்டை அடிச்சுட்டு அங்க லொகேஷன் இல்லாத மற்ற எல்லா நடிகர்களை பத்தி கலாய்ச்சிட்டு, இருக்கிறவங்களை பத்தி பேச முடியாதுல்ல, இல்லாதவங்களை பத்தி எல்லாம் பேசி ஜாலியா இருந்தது. இப்ப உண்மையிலேயே இந்த படம் வந்து எனக்கு பிரமிப்பா இருக்குது. சரண் சார் நீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் இருக்கு படத்துல. இது எப்படி சாத்தியம் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒன்மேன் ஆர்மின்னு சொல்ற மாதிரி ஒன்மேன் ராஜமௌலின்னு நினைக்கிறேன், ஒன்மேன் பாகுபலி அப்படிங்கிற அதிகம். ஓ ரொம்ப நேர்த்தி எடுத்திருக்கேன். ஓ அது வந்து அது ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு ஒரு குறையுள்ள படமா இருக்கு. அவ்வளவு சிறப்பா இல்ல, உண்மையிலேயே பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் இது வரைக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். என் ஞாபகத்துக்கு நான் நடிச்ச படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கணும். எப்படியாச்சும் எல்லாம் சேர்க்க முடியாது, நல்லா இருந்தா தான் போய் சேர்க்க முடியும். எப்படியாச்சும் எப்படி சேர்க்கிறது? அது சரியா இல்லாத சாப்பாட்டை எப்படியாச்சும் அப்படி சாப்பிட முடியும், நல்லா இருந்தா தான் சாப்பிட முடியும். அது மாதிரி இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நம்ம என்னன்னா நம்ம லைம் லைட்ல இருக்கிறவங்களை பத்தியே தான் எழுதிட்டு இருப்போம். அது இல்ல, அது இப்படி சினிமா ஒரு வியாபாரமோ, நாங்க நடிக்கிறது ஒரு வியாபாரமோ, அது மாதிரி பத்திரிகை ஊடக தொழில் எல்லாமே அது வியாபாரம் தான். வியாபாரம் போது சினிமால வந்து அதிக சம்பளம் வாங்குற நடிகர் நடிகைகள் பத்தி எழுதும் போது தான் ஒரு சேலபிலிட்டி இருக்கு, அதை படிப்பாங்க. ஒரு கிசு கிசு வர்றதுனாலும் கூட அவங்கள பத்தி வந்தா தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யாரோ தெரியாத முகத்தை பத்தி எழுதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இது மிகப்பெரிய சாதனையா நான் கருதுறேன். அவர் சொல்லிட்டாரு பாருங்க, மோர் தென் ராஜமௌலி, மோர் தென் பாகுபலி அப்படின்னா இந்த படத்தை கொண்டு போய் இப்ப என்னதான் இங்க பேசினாலும் உங்க கையில் தான் இருக்குது. இதை வந்து நீங்க 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற கதாநாயகனுடைய படத்தை எல்லாத்தையும் தாண்டி நீங்க ப்ரமோட் பண்ணாதான் முடியும், இல்லாட்டி முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்லை, அவங்க முகம் போஸ்டர் இருந்தாலும் வந்துட போறாங்க, அவ்வளவுதானே. அதனால வந்து இது உங்களுடைய ஒரு டியூட்டியா எடுத்துக்கணும், கடமையா எடுத்துக்கணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி புதிய முயற்சிகள் பண்ணக்கூடிய இயக்குனர்கள், இளைஞர்கள் நிறைய சினிமாவுக்கு வருவாங்க. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ராஜ்குமார் கிட்ட எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், நன்றிகள்.